தானே வஉசி வந்து இந்திய அளவில் முக்கியமான ஒரு நபராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்ல போனால் சில பேர் ஆங்கிலத்தில் இப்போ உங்கள் புத்தகம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த விருது வாங்கின அப்புறம் தான் ஆங்கில பத்திரிகைகளில் வஉசி பற்றிய ஃபீச்சர்ஸோ இல்லாட்டி கட்டுரைகளோ பார்க்குறேன். நான் ஒரு பத்திரிகையாளனா ஒன்று அது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அது வந்து ஒரு கவனத்தோட வந்து பதிவு செய்யப்படுதா நினைக்கிறேன். அதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தமிழ்நாடு தாண்டி அகில இந்திய அளவில் ஆங்கிலத்தில் எடுத்துட்டு போனது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான். அது சுதேசி டீம் உங்க அந்த புத்தகம் நல்ல ரீச் ஆயிருக்குங்கிறது அந்த முயற்சியை உங்க முயற்சியை தொடரும்னு நினைக்கிறேன். வஉசிக்கும் காந்திக்கும் இருந்த இசைவின்மையும் பற்றி உங்க ஆய்வு வழியா விரிவாக பேசுறதுக்கு எதுவும் சாத்தியம் இருக்கா? நான் அதை பற்றி விரிவாக தனியாக எழுத வேண்டும். அது ஒரு பேட்டியில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அடிப்படை என்பது என்ன அப்படின்னா, வஉசி திலகர் வழியினர். திலகர் உடைய கடைசி 10 ஆண்டு அரசியல் வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு துயரகரமானது. முதல்ல அவர் ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறைக்கு போகிறாரு. ஆனால் அவர் எங்கே கொண்டு போய் போடுறாங்கன்னா, பர்மாவில் மாண்டலையில் கொண்டு போய் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த 6 ஆண்டுகளும் அவர் செய்தி பத்திரிகையே படிக்கக்கூடாது என்பது தடை விதிச்சு விடுறாங்க. அப்போ 6 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியில் வரும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியல. வந்த உடனே உலகப்போர் நடந்துட்டுருக்கு. 4 வருஷம் அதில் ஓடி போகுது. அதற்கு அடுத்து அவர் வந்து ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் கொண்டு பண்ணுறார். வேலண்டைன் சிரோல் என்கின்ற ஒரு ஆங்கிலேய பத்திரிகையாளர் மீது வந்து மான நஷ்ட வழக்கு தொடர்றார். அதற்காக வந்து அவர் லண்டன் போகிறார். அந்த ஒரு ஆண்டில் வந்து காந்தி வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து இங்கே வந்துட்டார். வந்து அவர் வந்து ஒரு தலைவராக, மக்கள் தலைவராக எழுந்து வருகிறார். அப்போது திலகர் இங்கே இல்லை. திரும்பி வரும்போது அவருக்கு உடல் நலம் ரொம்ப குன்றி விடுகின்றது. அவருக்கு ரொம்ப மோசமான சர்க்கரை நோய். 1920 இறந்துடுறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, காந்தியினுடைய எழுச்சி நடப்பது என்பது வந்து ஒரு வகையில் தவிர்க்க முடியாததை நம்ம சொல்லலாம் வரலாற்று ரீதியாக. ஆனால் அது நடந்தபோது அவருக்கு எதிரில் அவருக்கு போட்டியாளரே இல்லை. திலகர் இருந்திருந்தால், திலகர் பழைய திலகராக இருந்திருந்தால், அதே வேகத்தோடு செயல்பட்டிருந்தால் அது வேறு ஒரு தன்மையை பெற்றிருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, 1920 இவர் இறந்ததும் காந்தி மிக பெருந்தன்மையாக அவரை வந்து ஒரு முன்னோடி தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தொடங்கக்கூடிய சுயராஜ்ய நிதிக்கு திலகர் சுயராஜ்ய நிதி என்ற பெயர் கொடுத்துவிட்டு, அப்புறம் இன்னொன்று மறந்துடக்கூடாது, அவருடைய குருநாதர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலேவும் திலகரும் வந்து காலம் முழுவதும் வந்து நட்போடு இருந்தாலும் ஓயாமல் வந்து சித்தாந்த ரீதியான சண்டை போட்டு கொண்டிருந்தவர். அது நடக்குது. அவ்வாறு நடக்கும்போது மிகப்பெரிய நெருக்கடி திலகருடைய சீடர்களுக்கு ஏற்படுது. எல்லாருக்கும் என்ன செய்வது? திலகர் இன்றைக்கு இல்லை. திலகர் பலவீனம் அடைந்து விட்டார். இப்போ என்ன செய்வது? சும்மா இருக்க முடியுமா? அப்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தி தலைமைக்கு போகிறாங்க. திலகரை பற்றி பாடலை எல்லாம் எழுதிய எங்களுடைய தலைவர் என்று சொன்ன பாரதியார் என்ன பண்ணுறாரு, வாழ்கனி எம்மான் அப்படின்னு சொல்லி புது ஒத்துழையாமை என்கின்ற புது வழியை காட்டிட்டேன்னு சொல்லி அவர் பின்னாடி போயிடுறாரு. சுப்பிரமணிய சிவா என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கும் இதே போல் நெருக்கடி. அவர் வந்து திலகர் காந்தி தரிசனம்னு ஒரு நூல் எழுதுகிறார். அதில் வந்து அவங்க 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு கற்பனை காட்சி. காந்தியும் திலகரும் சந்திக்கிறாங்க. அந்த கற்பனை காட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, திலகர் சொல்கிறார், அப்போ இனிமேல் நீங்கள் தான் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக உண்டு அப்படின்னு சொல்லி திலகரை சொல்கிறதா இவங்களே எழுதிட்டு காந்தி பின்னாடி போயிடுறாங்க. இது ஒரு புறம். இவங்க கூட வஉசியால் போக முடியல. அவர் திலகர் திலகர் திலகர்னு சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு புறம் என்ன ஆகுதுன்னா, முக்கியமாக மகாராஷ்டிரத்தில் இருந்த திலகருடைய சீடர்கள் அவர்கள் எல்லாம் வந்து இந்து மகா சபைக்கு போயிடுறாங்க. ஜிஎஸ் காப்பர்டே, பிஎஸ் மூஞ்சே இவர்கள் எல்லாமே வந்து இந்து மகா சபைக்கு போயிடுறாங்க. இந்து மதவாதத்திற்குள் நுழைந்து விடுகிறார்கள். வஉசிக்கு அந்த பக்கமும் போக முடியாது. இப்போ அவர் தனித்து நடுவில் நின்றுட்டுருக்கிறார். அப்புறம் இதோட வாழ்க்கை போராட்டங்கள் வேறு. அப்போ என்ன ஆகுதுன்னா,
காங்கிரஸ் நடத்தக்கூடிய காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிளவு இருக்கு இல்லையா, அதில் எப்போதுமே காந்திக்கு எதிரான அணியில் தான் இருக்கார். இப்போ சிஆர் தாஸ் சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து ஒரு முக்கிய தலைவராக இருக்கும்போது வஉசி அவர் பின்னாடி போகிறார். சிஆர் தாஸ் 1925 இறந்து போகிறார். அப்போ ஒரு காந்தியோடு ஏதோ ஒரு இந்த சித்தாந்த ரீதியான ஒரு வேறுபாடு, திலகர் வழியினர் என்பதனால் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜி இதுலேயும் இருக்கக்கூடிய வேறுபாடு, அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று ஒரு 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 நாவலாசிரியனுடைய கற்பனைக்கு விட வேண்டிய அளவிற்கு ஒரு 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 ஃப்ரிக்ஷன் இருக்கு. காந்திய முழு மனதோட ஏத்துக்கிறதுக்கு வஉசிக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நிச்சயமா இருந்திருக்கு, நிச்சயமா இருந்திருக்கு. அது சென்னையில காந்தி அவர் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண போது காந்தி அந்த நாள் அந்த சந்திப்பு தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறதா சமூக ஊடக பதிவுகள்லாம் இருக்குது. சொன்னாங்க சமூக ஊடகங்கள்ல எது வந்தாலும் தவறு அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. சமூக ஊடகத்துல உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க உடனடியா சந்தேகப்பட்டு உங்களுடைய புவியியல் பாட நூலை எடுத்து நீங்க பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு சென்னையில காந்தியை சந்திக்க அவர் முற்பட்டார். அவர் அது அந்த பதிவை நான் முழுக்க என்னுடைய நூல்ல போட்டிருக்கேன். காந்தியை வந்து காந்தியை சந்திச்சிருக்காரு, காந்தியோட பேசியிருக்காரு. நமக்கு உறுதியாக சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா, காந்தி 1915ஆம் ஆண்டிலேயே அவர் வந்து ஒரு முக்கிய பிரமுகராகவும் கடுமையான வேலை நெருக்கடிகள் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் ஆயிட்டார். 1915 பின்னாடி பேச வேண்டியதில்லை. எனக்கு புரியுது ஏன் அவர் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தார், இல்லாட்டி 24 மணி நேரமும் அவர் பேசுறதா. அப்புறம் உங்களுக்கு தெரியுமில்லையா, 2 கையிலையும் ஒரே சமயத்துல கடிதம் எழுதிட்டு இருந்தார் காந்தி. காந்தி வந்து அர்ஜுனனை போல், அர்ஜுனன் வந்து 2 கையாலும் வந்து வில் விடக்கூடிய ஆற்றல் உடையவனாம். ஆனால் தான் அர்ஜுனனுக்கு வந்து சவ்யசாட்சி என்ற பெயர். அதே போல் இவர் 2 கையிலையும் வந்து எழுதுவார். ஒரு கையில் மட்டும் எழுந்தா கை வலிக்கும், அதே மாதிரி வலது கையில் எழுதுற மாதிரி. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், வலது கையிலே அவர் கையெழுத்து ஒன்றும் பிரமாதமா இருக்காது. அதனால இடது கையிலையும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல், அது ஒண்ணு. ஆனா நான் குறை சொல்வது, என்னுடைய புத்தகத்துல நான் என்ன சொல்றேன்னா, வஉசி சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு காந்தியை பார்க்க செல்கிறார். அப்போது அந்த இடத்திலே ஒரு 15-20 பிரமுகர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு முக்கிய பிரமுகர்கள். இன்னைக்கு அவங்க யாருன்றது வந்து பாதி பேர் எனக்கே தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவங்க பிரமுகர். எல்ஏ கோவிந்தராகவ ஐயங்கார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாருக்குமே வந்து ஐயா இந்த வஉசி யாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு நான் மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறேன், துப்பு இல்லை. எந்த ஆண்டு இது? 1915. அது ஏன் வந்து நான் இவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்கிறேன்னா, காந்தி அந்த சமயத்தில் ஜி சுப்பிரமணிய ஐயரை போய் பார்க்குறார். ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து அதற்கு அடுத்த ஆண்டு காலமாக போகிறார். அவருக்கு வந்து தொழுநோய் வந்து விட்டது. அப்போ அவரை போய் பார்க்கும்போது ஜி சுப்பிரமணிய ஐயர் சொல்கிறாரு, நான் வந்து நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லும்போது காந்தி என்ன செய்கிறார்னா, அவருக்கு பணிவிடை செய்து விட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த நாட்டுக்காக செய்த சேவை, இதுவரை செய்த சேவை வந்து இந்த ஜென்மத்துக்கு தாராளமாக போதும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஜி சுப்பிரமணிய ஐயரை பற்றி தெரிந்து கொண்டிருந்த காந்திக்கு வஉசியை பற்றி அவருக்கு தெரியலன்றது முதல்ல ஆச்சரியம். நான் தென்னாப்பிரிக்கால அவரை பற்றி பேச்சு இருக்குது. ஆச்சரியங்கிறத விட அது வந்து ஆனா மிக முக்கியமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறத விட நான் என்ன சொன்னேன், கூட இருக்கிறவங்க அவர்களைத்தான் நான் வந்து கடுமையாக பேச விரும்புகிறேன். அந்த பிரமுகர்கள்ல ஒருத்தனு கூடவா துப்பு இல்லை இவர் இப்படிப்பட்டவர் இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சவர்னு சொல்றதுக்கு? அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான் தோணும், இவர் சூத்திரராக பிறந்தார் என்பதுதான் நம்ம வந்து சொல்றோம். வேற எதுவுமே சொல்றது இறுதி காரணம் அதுவா? அப்படிதான், வேற எந்த காரணமும் என்னால. அவர் ஒரு பிராமணராக இருந்திருந்தால் அவருக்கு வேற ஒரு இடம் கிடைத்திருக்கும். ஆனா இதை சொல்ற அதே வேளையில நான் என்னுடைய நூல்ல வேற செய்திகளும் சொல்றேன். வஉசியினுடைய கப்பல் கம்பெனிக்கு உதவியாக இருந்த
முக்கியமான நபர்கள், குறைந்தபட்சம் 2 பேர் வந்து ஒருத்தர் ஐயங்கார், இன்னொருத்தர் ஐயர். எஸ்டி கிருஷ்ணய்யங்கார் வஉசி சிறைக்கு போனதும் கப்பல் கம்பெனி அவர் தான் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் கப்பல் புறப்படுறதுக்கு கப்பலில் கறி இல்லை. கடற்கரையில் நின்று உன் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குது, என் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குது, எடு தம்பி. இது இப்போ நம்ம இளைஞர்களெல்லாம் கூடி நின்று வந்து கொண்டாட்டத்திற்கு காசு புரட்டுற மாதிரி 500 ரூபாயை புரட்டி அதுக்கப்புறம் கறியை வாங்கி கப்பல் விடுறாங்க. அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே போல் கேஆர் வெங்கட்ராம ஐயர்னு ஒரு, அவரும் அதே போல் வஉசிக்கு வந்து உற்றத்துணையாக இருந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அப்புறம் ஏட்டு குருநாத ஐயர் வேலையை விட்டுட்டு வஉசி பின்னாடியே வந்தார். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய ஸ்ட்ரக்சுரல் லிமிட்டேஷன் இது. அப்படி இல்லாட்டி வேறு எந்த காரணமும் வந்து எனக்கு புரியல. ஒருத்தர் அங்கே இருக்கார், அன்றைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் இருந்திருக்கும், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கன்னு இருக்கும். இதில் ஒருத்தர் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அங்கே இருக்காரு, வஉசி அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ வந்து வஉசி வந்து இதுக்கு காந்தியை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார். சிறைக்கு போயிட்டு வெளில போயிட்டு 2.5 ஆண்டுகள் ஆயிருக்கு. அவர் அங்கே வந்து அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ நிச்சயமா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பய சொல்லலைன்றது இருக்கு இல்லையா, மிகப்பெரிய வரலாற்று, எவ்வளோ பெரிய ரத்தம் கொதிக்குது. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நூல்களில் நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய நூலை நான் சொல்லிருக்கீங்க. இனிமேல் காந்தி தனியா விரிவாக அதன் பின்னாடியும் வந்து அது 20கள்லாம் என்ன ஆகுது என்பதை வந்து எனக்கு துண்டு துக்காணியாக செய்திகளை சொல்லி இந்த சென்சேஷனலைஸ் பண்றது இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு முற்றிலும் வந்து சூழல்ல இருந்து விலக்கி ஒரு செய்தியை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து அது சரியாகவும் இருக்காது. ஆகவே வந்து என்ன பல பேர் வந்து சிலர் விமர்சிக்கிறாங்க, நான் வந்து காந்தி சார்பாக நான் எழுதிவிட்டேன் என்று சிலர் எழுதியிருக்கிறாங்க. அந்த 347 இது வந்து இல்லை, காந்திக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. காந்திக்கு இனிமேல் சர்டிபிகேட் அதெல்லாம் அவர் ஒரு மாபெரும் மாபெரும் சான்றோன்னு சொல்றதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. அப்புறம் இதை வந்து ஒரு அடிப்படையில் நான் பார்ப்பது, இது வந்து ஏதோ ஒரு பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்ல. இது வந்து ஒரு 2 சான்றோர், 2 சான்றோர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு உரசல் ஒன்று நடந்திருக்கு. ஸோ காந்திக்கும் வஉசிக்குமான உறவு பற்றி நீங்க விரிவாக எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 நூலுக்கு இந்த 2024 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கீங்க. கவிதை, சிறுகதை, நாவல் தவிர கட்டுரை தொகுப்பு, சுயசரிதை, பயணக்கட்டுரை, இலக்கிய திறனாய்வு, நாடகம் போன்ற பிரிவுகளில் சாகித்ய அகாதமி தொடர்ந்து விருது வழங்கிட்டு இருக்கு. முதல் முறையா ஆய்வுக்காக உங்களுக்கு கிடைத்திருக்கு, சரியா? அது வந்து தவறாது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடியே வந்து தோமுசியோட பாரதி காலம் கருத்தும் அது ஒரு ஆய்வு நூல். அப்ப இரண்டாவதுன்னு சொல்லலாம் இதை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எவ்வாறு நாம் வரையறுக்கிறோம், இல்ல நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 40 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா சரி. அப்போ தமிழ்ல வந்து ஆய்வுக்கான முக்கியத்துவத்தை வந்து சாகித்ய அகாதமி ரெகக்னைஸ் பண்றதுல ரொம்ப ரேரா ரெகக்னைஸ் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாமா? எப்படி அது? அது சாகித்ய அகாடமி விருது வாங்கியவன் என்ற முறையில் அந்த விருதை பற்றி பேசுவது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. அதனால் அதற்குள்ளே நான் வந்து போகலை. ஆனால் இந்த விருது எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து விருது கிடைத்ததற்காக வந்து நான் பெருமைப்படுகிறேன். அதுவும் வஉசியை பற்றிய நூலுக்காக என்பதற்காக வந்து கூடுதலான மகிழ்ச்சி எனக்கு. இதன் மூலமாக அவருடைய புகழ் இன்னும் அதிகமாக பரவும், வெவ்வேறு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பரவும் என்பது வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தரக்கூடியது. அடுத்த தலைமுறை இளைஞர்கள் ஒரு உற்சாகம் பெறுவதற்கு ஆராய்ச்சி செய்யலாம். ஆராய்ச்சி துறையின் மூலமாக, ஆராய்ச்சி நூல்கள் எழுதுவதன் மூலமாகவும் அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கும்
என்கின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து அடுத்த தலைமுறை ஆய்வாளர்களுக்கு ஏற்படும் என்றால் அது கூடுதலான மகிழ்ச்சி. ஆனால் என் உள்ளுணர்வு எனக்கு என்ன சொல்லுதுன்னா, வஉசிக்கு நாம் போதுமான அளவு கௌரவம் செலுத்தவில்லை என்று தமிழ் சமூகத்தில் ஒரு ஆதங்கம், ஒரு ஆற்றாமை, அல்லது திருநெல்வேலி வழக்கில் சொல்லணும்னா ஒரு ஆவலாதி இருக்கின்றது. அந்த ஒரு இடத்தை வந்து ஒரு சரியான தருணத்தில் நான் எழுதிய புத்தகம் வந்து அதை வந்து அந்த விருது கிடைச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. மகிழ்ச்சி. வஉசி, பாரதி, புதுமைப்பித்தன் ஆகிய மூவருமே ஒரே காலத்துல வெவ்வேறு வயதினராக வாழ்ந்திருக்காங்க இல்லையா? புதுமைப்பித்தன் அடுத்த தலைமுறை. ஆமா, பட் ஓரளவுக்கு மூவரும் அவரவர் வழியில தமிழ் சமூகத்துக்கு ஒரு ஈடிணையற்ற பங்களிப்பை அளிச்சிருக்காங்க. இருந்தும் கூட வரலாற்று தடத்துல பாரதி மீது பாய்ந்த வெளிச்சம் மற்ற இருவர் மீதும் தாமதமாக லேசாக தொடங்கி மெல்ல மெல்ல விரிந்ததற்கு காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? பாரதி வந்து ஒரு வகையில வந்து ஒரு விசேஷமான ஆளுமை. கவிதைக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் இருக்கு இல்லையா, அது முற்றிலும் வேறானது. பாரதியினுடைய ஆசை வந்து மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்போம் அப்படின்னு சொன்னான் பாரதி. அவனுடைய சொற்களில் அந்த மந்திரத்தன்மையும் இருக்குது, சொல் இன்பமும் இருக்குது. ஆனால் அது மறந்துடாதீங்க, பாரதிக்கே வந்து அவருடைய புகழ் வந்து பின்னாடி தான் வந்தது. அதையும் நான் என்னுடைய பாரதி ஒப்பீட்டளவு பாரதி கவிஞனும் காப்புரிமையும் புத்தகத்தில் அதை சொல்லியிருக்கேன். 2 செய்திகளை நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவர் புதுச்சேரிக்கு போயிட்டு எம்பிடி ஆச்சாரியாவோடு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியவர்களில் ஒருவர், அவரோட ஒரு ஐரோப்பா போவதற்கான ஒரு திட்டம் இருந்தது. அவர் போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதாவது ஒரு வகையில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அவர் ஒரு எழுத்தாளராக தமிழ்நாட்டில் அறியப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா 1908 அவர் போன போது அவர் மொத்தமாக எழுதிய கவிதைகளுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 30-40 கூட இருக்காது. அதை இன்னைக்கு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களான்னு தெரியல. 1908 அவர் புதுவையில் தஞ்சம் புகுத்த போது அவர் 30-40 பாட்டு கூட எழுதலை. 10-12 வயசுல அவர் பாரதி ஆயிட்டார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய எழுத்து வாழ்க்கை என்பது புதுச்சேரியில் தான் மன்னர். 1. 2வது, அவர் இறந்த பிறகுதான் அவருடைய எழுத்தில் அவர் எழுதிய படைப்புகளுடைய ஒரு 60% படைப்புகள் நூலாக்கம் பெறுகின்றன. ஏதாவது ஒரு காரணத்தினால 1921க்கு பிறகு அவர் எழுதி வச்சது அது இதெல்லாம் வந்து காணாமல் போயிருந்ததுன்னா பாரதியே கிடையாது. அப்போ அவர் கிடைச்ச புகழே மிக பின்னாடி. அப்படியும் பார்க்கும்போது ஒரு தாகூருக்கு கிடைத்த புகழ் அளவுக்கு பாரதி கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதற்கு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வெளியில அப்பவே கொண்டு போகல தமிழ்ங்கிற. ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்குன்னா, அதையும் நான் என்னுடைய நூல்ல சொல்லியிருக்கேன். அது ஒரு குறிப்பிட்ட அந்த தருணம் இருக்கு இல்லையா, இந்த ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இதை ராசி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் என்னவென்றால், பாரதியினுடைய படைப்புகள் எல்லாம் தொகுத்து நூலாக்கம் பெற்று கொண்டிருந்த தருணம் இருக்கு இல்லையா, 1928-29 அதுதான் தமிழ்ல நவீனத்துவம், இலக்கியத்தில் நவீனத்துவம் திரண்ட நேரம். கூப்பாரா, புதுமைப்பித்தன், மணிக்கொடி எழுத்தாளர்கள், பாரதிதாசன் எல்லாரும் அப்பதான் வராங்க. திரண்ட நேரம். எல்லாரும் அப்பதான் அந்த குறிப்பிட்ட புதுமைப்பித்தனுக்கு ஒரு 20-22 வயசு ஆகும்போது இதெல்லாம் கிடைக்குது. கூப்பராக 25 வயசாகும்போது இதெல்லாம் கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அதுவும் ஒரே சமயத்தில் கிடைக்குது. இப்போ நீங்கள் அந்த சமகாலத்தில் வாழ்ந்திருந்தா கூட ஒன்னொன்னா தான் படிக்க முடியும். இது ஒரே சமயத்தில் பாரதியினுடைய தம்பி பாரதி பிரசுராலயம் மூலமாக புத்தகம் வருது. அது அப்புறம் வஉசியோட வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா
அது வாரா சொன்ன வார்த்தைகளை வச்சு தான் நம்ம சொல்லணும். வாரா சொல்லுவார், ஒரு போர் நடக்குது, 10 நாள் போர் நடக்குது, 10ஆவது நாள் வெற்றி கிடைக்குது. முதல் நாளில் போரிட்டு செத்து போனவன் இருப்பான், கடைசி நாளில் போருக்கு போயிருப்பான் ஒருத்தன், அவன் உயிரோட எஞ்சி தப்பியிருப்பான். அப்போது வெற்றி பெற்ற போது இருக்கிறவன் தான் வீரன், அவன் தான் பெரிய சாகசசாலி. முதல் நாளில் போரிட்டு செத்து போனவன் என்ன முட்டாளா அப்படின்னு வாரா அவருக்கே ஒரு முறையில் சொல்லுவார். வஉசிக்காக தான் நான் சொல்கிறேன். சொல்லார், வஉசி முதல் நாள் போடுற நல்ல உதாரணம், அது அற்புதமான உதாரணம். அது வஉசியினுடைய வாழ்க்கை. அதாவது அவர் உடைய சாகசம் நடந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த சாகசம் உடனடியான வெற்றியை ஈட்டித்தரவில்லை. அது ஒன்று. புதுமை பித்தன் முற்றிலும் வேறு ஒரு அம்சம். நம்ம புதுமை பித்தன் ஒரு தனித்துவமான ஒரு மேதை. அவர் வெகுசன வாசிப்புக்குரிய ஆள் அல்ல. அவருடைய கதையை எல்லாரும் படித்து ரசிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. இது ஏதோ நான் மேட்டுமைத்தனமான கருத்து போல தோணும். புரிதலுக்காக நான் கேட்குறேன். அந்த சமயத்திலும் சரி, இப்பவும் எழுதுகிற ரொம்ப பேசப்படுற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை படிக்கிறத விட புதுமை பித்தன் எழுத்துக்கள் இன்னைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொருத்தரும் படிக்கும் போதும் வெவ்வேறு அர்த்தங்களை வெவ்வேறு விதமாக வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டங்கள் நம்ம கொடுக்குது. இருந்தும் கூட நீங்க சொல்றீங்க அது சாதாரண வாசகர்களுக்கு உரியதான்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்ல. அதாவது ஒரு நுட்பமான வாசகன் தான் புதுமை பித்தனை உள்வாங்கிக்க முடியும், உள்வாங்கி வேற யோசிச்சு புரிஞ்சுக்க கூடிய. ஏன்னா நான் இப்போ ஒரு புதுமை பித்தனை பற்றி ஒரு பெரிய தொகுப்பு நூல் ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு சுப நாராயணன் என்ற ஒரு எழுத்தாளர், இன்னைக்கு யாருக்குமே அவர் தெரியாது. அவருக்கும் புதுமை பித்தனுக்கும் நல்ல உறவே கிடையாது. அவரே சொல்றாரு, அந்த சுபநாராயணன் சொல்றாரு, புதுமை பித்தன் என்னை ஞான சூன்யம்னு சொல்லி திட்டியிருக்காரு. 2 பேரும் சமகாலத்துல. ஆமா சொல்றாரு. ஆனா அவரு சொல்றாரு புதுமை பித்தன் மாதிரி ஒரு எழுத்தாளன் கிடையாது அப்படின்னு அவருடைய விபரீத ஆசை கதையை பற்றி சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளோத்த விளக்கியிருக்கேன், இதெல்லாம் ஏன் புதுமை பித்தன் விளக்கலைன்னு நீங்க கேட்கலாம். புதுமை பித்தன் விளக்க மாட்டார், அவர் மகா கர்வி. அவருக்கு எல்லாம் உங்களுக்கு விளக்குறதெல்லாம் அவர் வேலை கிடையாது. அந்த மாதிரி வேலையை என்ன மாதிரி ஆட்கள் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. போற போக்குல சொல்றாரு, அந்த அவருக்கான அந்த தோட்டத்து முதலாளியுடைய அந்த கங்காணி அவன் கண்ணப்ப நாயனார் வம்சம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு வரி தான். இந்த வரியை நான் 43 ஆண்டுகளுக்கு முன்பு படிக்கும்போது அதிர்ச்சியா இருந்தது. இத்தனையும் எனக்கு அப்போ 15 வயது தான். ஆனால் எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது அது ஒரு மிக மோசமான சமூக கொடுமை. அந்த கொடுமை அப்படி ஒரே ஒரு வரி ஒரு இடத்துலயா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒரு கட்டுரையில நான் ஒரு வரி எழுதியிருந்தேன். பிறந்த உடனே நஞ்சு கொடியை தோளில் போட்டுக்கொண்டு தெருவில் கோஷமிட்டு கொண்டு சென்ற அவதார புருஷன் புதுமை பித்தன் அப்படின்னு போட்டிருந்தேன். அது என்னுடைய வார்த்தை, புதுமை பித்தன் தான் எழுதியிருக்காரு. என்னுடைய நண்பர் ஆறுமுக தமிழன் அதை படித்து விட்டு, என்ன வாக்கியம் ஐயா இது, எப்படி ஐயா இது மாதிரி ஒருத்தர் எழுதுறாரு. புதுமை பித்தன் இதுல படிச்சிருக்கேன். 1947 எழுதுறாரு. பிறந்த உடனே நஞ்சு கொடியை தோளில் போட்டுக்கொண்டு தெருவில் கோஷமிட்டு ஓடும். இது நீங்க அவருடைய சமகாலத்தில் எழுதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை. இன்னைக்கு நீங்க வாசகர்களிடம் நீங்க அகிலனையோ நாப்பார் சாரதியோ அவங்களால படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதான் இப்ப அந்த குறிஞ்சி மலர்லாம் படிச்சு பைத்தியமா அலைஞ்ச ஒரு தலைமுறை இருந்ததுன்னு நீ சொன்னா நம்ப முடியுமா? இல்ல, அதான் தளபதி இந்த கேள்விக்கு வந்தோம்னா, அந்த ஏன் அப்படிப்பட்ட புதுமை பித்தனுக்கு, மேதையாக இருந்த புதுமை பித்தனுக்கு ஏன் அது உடனடியாக அந்த ஒரு அதனாலதான் கிடைக்கல. அதனாலதான் எல்லாருக்குமே அவருடைய மேதமைய தமிழ் எழுத்து சமூகம் அல்லது இலக்கிய சமூகம், தமிழ் சமூகம் உணர்றதுக்கே காலதாமதமாயிருக்கு. அதான் இலக்கிய உலகம் உணர்ந்திருக்கின்றது. இப்போ என்னுடைய நூல், நான் தயாரித்து முடித்திருக்கக்கூடிய நூல்
அந்த நூல் எதை காட்டுகின்றது என்றால் அது எதை பற்றி இது புதுமை பித்தனை பற்றிய மதிப்பீடுகள். இதுதான் அந்த புத்தகம். மதிப்பீடுகள்னா நீங்க வெவ்வேறு கட்டத்தில் ஒரு 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 30-40 ஆண்டு காலத்தில் அவரை எவ்வாறு வந்து தமிழ் சமூகம் பார்த்திருக்கிறது அப்படின்னு மற்றவங்க விமர்சனம் பண்ணதுல இருந்து எடுத்து நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் இல்லை, அது ஒரு நான் அப்புறமா விளக்கமா சொல்றேன். இதோட சொல்லுங்க. அதை பார்க்கும்போது எல்லா முக்கிய எழுத்தாளர்களும் புதுமை பித்தனை படித்திருக்கிறார்கள். படித்தவர்கள் எல்லாம் வந்து மலைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுதான் அவருடைய லிமிட். எல்லாரும் படிக்க முடியாது. அதை விட பெரிய பிரச்சனை, அவருடைய எழுத்து ஆங்கிலத்தில் கடத்த முடியாத எழுத்து. நாட்டுக்கு வெளியில இருக்கிற ஒருத்தனுக்கு நம்ம எப்படி இந்த ஆள் பெரிய ஆள் எப்படி நிரூபிக்கிறார்? பிரேம்சந்தை இங்கிலீஷ்ல படிக்கிறோம் நம்ம. அப்போ புதுமை நம்ம படிச்சா நல்லா தான் இருக்குது. சிறுகதை மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரிஜினலுடைய இதை முழுக்க இல்லை. எல்லா மொழிபெயர்ப்புகளுமே வந்து ஒரு ஒரு அப்ராக்சிமேஷன். ஆனால் அதையும் மீறி அது வந்து பலருடைய எழுத்துக்கள் பரிமளிக்குது. புதுமை பித்தன் எழுத்து அப்படிப்பட்டதில்லை. இப்போ அவர் கண்ணப்ப நாயனார் வம்சம்னு இதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தா என்ன புரியும்? கண்ணப்ப நாயனாருக்கு அந்த கதைக்கு ஒரு பெரிய கதையை சொல்லும். ஒன்றும் இல்லை, கடவுளும் கந்தசாமி பிள்ளை. இந்த கதையை நான் வந்து சிகாகோ பல்கலைக்கழகத்தில் நான் பாடமாக எடுத்தேன். மிக மிக நுட்பமான வாசகர்கள், தமிழ் அவர்களுக்கு ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அவர்கள் வந்து என்னை விட பல மொழிகள் படித்தவர்கள். அவர்கிட்ட அந்த பாடம் எடுக்கும்போது மொத்த சைவ மரபை ஒரு கதைக்குள்ள கொண்டு வந்துடுறார். ஒரு இடத்துலையும் எதுவுமே, ஆனால் எல்லாமே போற போக்கில் உணர்த்தி காட்டுறது தான். இப்போ இதை எப்படி மொழிபெயர்க்கிறது, இது எப்படி விளக்குறது? அப்புறம் புதுமை பித்தனுக்கு தான் ஒரு மேதை என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அப்புறம் அவர்கிட்ட இருந்த ஒரு குணம், அதை வந்து நல்ல குணமா கெட்ட குணமான்றது, அவர்கிட்ட ஒரு பொறுமையின்மை வந்து இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மேதையை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய பொறுமை அவர்கிட்ட வந்து இருக்க மாட்டேங்குது. அவசர அவசரமா அப்படி ஒரு பாதி வரைக்கும் நல்ல பிரமாதமா போற, அப்புறம் போதும் நடுவில் போதும் உங்களுக்கெல்லாம் இது போதும் அப்படின்னு சொல்லி கிடுகிடு முடிச்சிடுற மாதிரியே ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை பல செய்திகள் இருக்கு. அப்புறம் சல்லி பயல்களோட பல பேரை பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் நாம் பெரிய ஆட்கள் நினைக்கிறோம் இல்லையா, அவர்களே வந்து அவருடைய தரத்திற்கு குறைவாக தான் இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிதம்பர சுப்பிரமணியன் என்ற ஒரு எழுத்தாளர், இன்னைக்கு பலர் மறந்து போயிருப்பாங்க. அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், படித்தவர், எல்லாமே. அவர் வந்து புதுமை பித்தனை பற்றி 2-3 கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையினுடைய துணி என்ன தெரியுங்களா? அவர் எங்களுக்கு நண்பருங்க, நாங்கள் அன்றாடம் பார்க்குறோம். அவரும் எழுதுகிறார், நாங்களும் எழுதுகிறோம், ஒரே பத்திரிக்கையில் தான் எழுதுகிறோம். அதனால எல்லாம் அவரோட நாங்கள் சமமானவர் அப்படின்லாம் கிடையாது. அப்படின்லாம் என்னமே கிடையாது. அவரு வேற ஒரு ரேஞ்சில் எழுதிட்டு இருக்காரு. அப்படின்றத சொல்லாம அந்த கட்டுரை முழுக்க அடிச்சரடா அதான் ஓடும். சிலருக்கு எப்படின்னா, இப்போ சிதம்பர சுப்பிரமணியன் போன்றவர்கள் இதை வந்து ஒரு பாராட்டா வெளிப்படுத்துறாங்க. பலரிடம் இது பொறாமையா குடிக்கொண்டிருக்கு. நிச்சயமா இப்போ வெவ்வேறு வகை இருந்திருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். மிக மிக சாதாரண கதை, புதுமை பித்தன் எழுதின கதை, அதுல கூட ஏதாவது ஒரு 2 ஃபிளாஷ். நிச்சயமா அது ரொம்ப சாதாரண கதை. நான் சொல்லுவாங்க பூசணிக்காய் அம்பி என்ற ஒரு கதை, ஒண்ணுமே கிடையாது அந்த கதை. இந்த கதாசிரியன் சும்மா உட்காந்து கதை எழுதிட்டு இருப்போம், வெளியில ஒரு பையன் வெளியில சேட்டை பண்ணிட்டு இருப்பான், அவ்வளவுதான். அது என்ன, அந்த கதையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விவரணை வரும். பூசணிக்காய் அம்பி வந்து ஒரு பெரிய சட்டை போட்டிருப்பான், அந்த சட்டைக்குள் அரை நிஜார் அணிந்திருப்பான் என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதான், மேல ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அதை வந்து நிற்குது. அப்புறம் இதுல இருந்து பெரிய தத்துவங்களுக்கு போவார். அகலிகை கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பரதன் வந்து தீ குளிக்க போறான், 14 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நீங்களாவது போய் சொல்லுங்க அப்படின்னா, பரதன் வந்து
யார் பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டான், தர்மத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான் சொல்லுவான். மனிதனுக்கு கட்டுப்படாத தர்மத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா அப்படி இது மாதிரியான, அதாவது இப்படி ஒரு பூசணிக்காய் அம்பியை பற்றி ஒரு வரியும் அவரால் எழுத முடியும், அகலிகை பற்றி இப்படி ஒரு வரியும் எழுத முடியும், கடவுளும் கந்தசாமி பிள்ளையை பற்றி எழுத முடியும். அப்புறம் குழந்தைகள், இது காணாசுதான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல சொல்லியிருக்காரு. புதுமைப்பித்தனின் கதைகளில் வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களா, அப்படி ஒரு குழந்தைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இலக்கியத்தில் எங்கேயுமே வந்ததில்லை. அந்த ஒட்டு பொறுக்கி ஆகட்டும், இந்த கருவேப்பிலை கொழுந்தாகட்டும், ரொம்ப நான் பலரோட நான் 2 உதாரணம் சொல்கிறேன். சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன். ஏன்னா என்னுடைய தலைமுறை வரைக்கும் தமிழினுடைய பெரும் ஜாம்பவான்களாக இருந்த எழுத்தாளர். அவங்க 2 பேருமே புதுமைப்பித்தனை பற்றி எழுதுனதெல்லாம் விட்டுடுங்க, எழுதுறது ஒன்று, நேர் பேச்சில் பேசும்போது அவர்களுக்கு புதுமைப்பித்தன் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, பிரமிப்பு இருக்கு இல்லைங்களா, இவங்கெல்லாம் அடுத்த தலைமுறையில் வந்து எங்கேயோ போயிட்டதா நம்ம நினைக்கிறோம். எங்கேருந்து வருது அது? 2000 நினைக்கிறேன், தினமணி தீபாவளி மலருக்காக ஜெயகாந்தன் பேட்டியில் பெரிய பேட்டி அது. அதில் அவர் சொல்லும் பொழுது அவர் இப்படியே சொல்கிறாரு, பாரதி கடல், புதுமைப்பித்தன் அலை, நான் துளி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. நான் அதை இன்ட்ரோவில் அப்படியே அவர் மொழியை அப்படியே பதிவு பண்ணியிருக்கேன். அதான் இன்னொன்று சொல்கிறேன். பொன்னகரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், அற்புதமான கட்டுரை. பொன்னகரத்தை வந்து மிக கடுமையாக விமர்சித்து எழுதியிருக்கிறார் ஜெயகாந்தன். மிக கடுமையாக விமர்சித்து எழுதியிருக்கார். நான் கடைசி வரியில எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி, ஆனால் பொன்னகரம் ஒரு மகோன்னதமான கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு கடைசியில் சொல்றார். அதே மாதிரி ஒரு வரி, இதுவாவது பொன்னகரத்தை பற்றி ஜெயகாந்தன் எழுதிய போது, ஜெயகாந்தனுக்கு வயசு 25, 26 வயசு தான். புதுமைப்பித்தனை பற்றி ஒரு வரி, சுந்தர ராமசாமி அவருக்கு 70 வயது தொடும்போது அவர் எழுதுறார். அவர் சொல்றார், செல்லம்மாள் கதை தமிழின் ஆகச்சிறந்த காதல் கதை. சரிங்களா? அந்த கதையில ஹீரோ வந்து கூன் விழுந்த ஒரு குமஸ்தான், ஹீரோயின் செல்லம்மாள் வந்து சீக்காளி, படுத்த படுக்கையிலே கிடக்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்ட உறவா? தமிழினுடைய ஆகச்சிறந்த காதல் கதை. ஒரு உயிர் இன்னொரு உயிரின் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது எவ்வாறு அன்பு செலுத்துகிறது என்பதாக அதை அடுத்து சொல்லார். இதை புதுமைப்பித்தன் வார்த்தைகளில் வரும்போது நாம் இதை முழுவதுமாக நம்புகிறோம். இதுவரை காதல் கதைகள் என்று ஜோடனை செய்து கொண்டிருந்த தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் வெட்கத்தில் தலை குனிய வேண்டும் அப்படின்னு எழுதுகிறார். செல்லம்மாளை படித்து விட்டு வெட்கத்தில் தலை குனிய வேண்டும் அப்படின்னு சுந்தரராமசாமி எழுதினார். பிரபஞ்சன் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வாக்கியத்தை படிச்சுட்டு நான் தலை குனிகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு எழுத்தாளனா வந்து புதுமைப்பித்தன். அதனால் இதை நம்ம பார்க்குறோம். அப்போது நான் ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, பிரபஞ்சன் சொல்லிட்டு இன்னைக்கு படித்தாலும் வந்து அவர் ஒரு சவாலாக இருக்கிறார். கருணை என்பது, கருணை என்ற பதத்தின் அர்த்தம் கிழங்கு வர்க்கத்துள் அடங்கி விட்டது படிச்சிருக்கேன் அப்படின்னு போகிறார். சொல்ல ஞாபகம் வருது. எப்படி அது எப்படி வருது? ரொம்ப நெல்லெண்ணெய் முதல் நல்லெண்ணம் வரை கலப்படம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஆழமான ஒரு பார்வை. அதனால ஒரு நம்ப முடியாத. அப்புறம் அடுத்தது ஒண்ணு, ராஜாஜியின் குலக்கல்வி திட்டம் என்று அறியப்படும் கல்வி திட்டம் குறித்த தே. வீரராகவன் எழுதிய சாதிக்கு பாதி நாளா நூலின் பதிப்பாசிரியர் நீங்கள். கல்வித்துறை சார்ந்து மத்திய மாநில அரசுகளின் முன்னெடுப்புகள் மற்றும் முரண்கள் பற்றி தீவிர விவாதம் நடந்து கொண்டிருக்கும் காலம் இது. இந்த பின்னணியில் ஒரு ஆய்வாளராக மற்றும் கல்வியாளராக உங்கள் பார்வை என்ன? அது இன்றைய கல்வி சூழலை வந்து நம்ம நினைக்கும் போது
ஒரே வரியில் சொன்னால் கோணு அடலான் இருக்கு. இது தனியான விவாதத்திற்கு உரியது. இது சுருக்கமாக சொல்ல முடியாது. 2 வரியில் சொல்லணும்னா, ஒன்று, தமிழ்நாடு போன்ற முன்னணி மாநிலங்களில் கல்வி ஜனநாயகமயப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது வேறு எப்போதும் இல்லாத அளவில் மாணவர்கள், வெவ்வேறு சமூக பிரிவை சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மிக சாதகமான அம்சம். இதனுடைய மறுபுறம் கல்வியினுடைய தரம் என்பது மிக மோசமான நிலையை சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள். ஒரு புறம் கல்வி முழு வணிகமயமாகிவிட்டது. வெறும் தனியார் கல்வி என்பது, தனியார் நிறுவனங்கள் கல்வியை பலரிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, அந்த அவர்கள் அமைக்கக்கூடிய கல்வி அமைப்புகளில் எந்த விதமான ஜனநாயகமும் இல்லை. சரியான ஆசிரியர்களை நியமிப்பதில்லை. ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுப்பதில்லை. இன்றைக்கு நாம் சொல்கிறோம், தனியார் கல்வித்துறையில் நுழைய வேண்டும், அது தேவை என்று வற்புறுத்தக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களுக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. இன்றைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்கின்றது, நீங்கள் ட்ரம்ப் அரசாங்கம் தரக்கூடிய அந்த $1.2 பில்லியன் வர வேண்டும் என்றால், இந்தந்த நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கு. நம்முடைய நிலை அப்படி இல்லை. இது பெரும்பாலும் பணம் காய்ச்சி மரமாகத்தான் தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அரசு சார் கல்வி நிறுவனங்களில் மிக மிக நேரடியாக அரசியல் தலையீடு என்பது இன்றைக்கு வந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் ஊழல் மட்டும்தான் இருந்தது, பணம் சார்ந்த ஊழல் என்பதுதான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு சித்தாந்த சீரழிவு அதோடு சேர்ந்து கொண்டது. இதில் இந்த 2 கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி என்ற விவாதத்திற்கு நான் வரவில்லை. ஆனால் இது 2மே மிக ஆபத்தானது. இவை கல்வியை பற்றி தனியாக விரிவாக பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. புரியுது. அறிவுசார் சொத்துரிமை அல்லது காப்புரிமை குறித்து தமிழ்ல இன்னமும் தெளிந்த ஒரு புரிதல் இருப்பதா தெரியல. எழுத்தாளனுடைய படைப்புகள்ல இருந்து இளையராஜாவுடைய இசை வரைக்கும் இது பலவாரா கேள்விகளையும் விவாதங்களையும் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு. பல்லாண்டுகளுக்கு முன்பு பாரதனுடைய பேத்தி மீரா பாரதின்னு சொல்லி அவங்க இங்கே வந்திருந்தபோது, அவங்க தினமணிக்கு பேட்டி எடுத்தபோது அவங்க சொன்னாங்க, எங்கள் தாத்தாவினுடைய படைப்புகளுக்கு அளிக்கப்பட்ட காப்புரிமை தொகை மிகச் சொற்பம் அது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தொகையை கூட சொன்னாங்க. அது மொத்தமாக ஆக்கியிருந்தா இவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது தெரியும். நீங்க பாரதி படைப்புகள் குறித்த கவிஞனும் காப்புரிமையும் நாட்டுடைமையான வரலாறு என்ற புத்தகத்தை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. தமிழ்ல காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை பற்றிய ஒரு விரிவும் ஆழவும் நிறைந்த உரையாடலுக்கு உங்கள் பரிந்துரை என்ன? கட்டாயம் விவாதத்திற்கு உரியது. அதுவும் ஒரு தனி விவாதத்திற்கு உரியது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், எப்போது ஒரு படைப்புக்கு வணிக மதிப்பு ஏற்படுகின்றதோ அப்போதுதான் காப்புரிமை என்பது பொருள் தரக்கூடிய ஒரு கருத்தாக்கமாக இருக்கக்கூடும். அதுவரை அது இருக்காது. இப்போது அதற்கு அந்த சூழலிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. மாற்றத்திற்கான முதற்படிகள் ஏற்பட்டு வருகின்றன. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு எழுத்தாளன் தன்னுடைய படைப்பிற்கு வெளியிட்டால் காசு வேண்டும் என்றோ, சினிமா எடுத்தால் அதில் ஏதாவது வருமானம் வேண்டும் என்றோ எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது, ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. ஆனாலும் இன்னமும் கூட அது ஒரு வணிகமாக மாறவில்லை. மாறும்போது தான் அதற்கு ஒரு அர்த்தம் வரும். பாரதி சொல்லியிருக்கேன், ஆச்சரியப்படுவீங்க. பாரதி ஒரு லட்சியவாதி. ஆனால் பாரதி வருத்தப்பட்டது என்ன காரணத்துக்காக தெரியுமா? தமிழ்நாட்டிலே புத்தக வெளியீடு என்பது ஒரு வியாபாரமாக உருவாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அது வியாபாரமாக, சரியான வியாபாரமாக அமைய வேண்டும். தளபதி, நீங்க ஒரு பக்கம் இப்படி சொல்றீங்க, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சியில
ஒரு ஸ்டால்கள் எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு 140 150 இருந்தது காகிதம் இல்லத்தில் ஒரு காலத்தில் போடும்போது கல்லூரியில். இப்போ 900 1000ங்கிற மாதிரி தாண்டி போயிட்டு இருக்கு. விற்பனையும் வந்து பல கோடிகள், இந்த 15 கோடி அப்படின்லாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த அமைப்பாளர்கள் பேட்டியில் பார்க்குறோம். இப்போ அது அப்படின்னா அந்த இன்னும் அது எப்படி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துல 50 கோடி ரூபாய் விற்பனை என்பதெல்லாம் வந்து ஒரு 15 கோடி 50 ரொம்ப சொல்றேன். நான் மொத்த இண்டஸ்ட்ரியே சொல்றேன். இண்டஸ்ட்ரியே நான் அதை பற்றி ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன். இந்த எங்கள் நிறுவனம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் கோவிட் சமயத்தில் வெளியிட்ட நான் ஒரு குத்து மதிப்பாக நான் போட்ட கணக்கு, மிஞ்சி போனால் தமிழ் புத்தகத்துறையினுடைய அளவே வந்து ஒரு 50-60 கோடி தான் இருக்கும். அது என்ன அதாவது தமிழ் பதிப்புலகினோட மதிப்பே 50-60 கோடி தான் இருக்கும். மிஞ்சி போனால் நான் என்னுடைய கணக்கு தப்பு அப்படின்னு வச்சுட்டா கூட 100 கோடி ரூபாய் தான். 100 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இப்ப எல்லா எழுத்தாளரும் ஒவ்வொரு எழுத்தாளருமே பதிப்பாளராக மாறி இருக்கிற சூழல் பார்க்கலாம். ஒரு எழுத்தாளனே ஒரு பதிப்பாளனாக மாறி இருக்கிறான் என்றால் தமிழ் பதிப்புத்துறை எவ்வளவு மோசமாக போயிருக்கிறது என்பதற்கான உதாரணம். அது தமிழ் பதிப்புத்துறை வளர்ந்ததற்கான அடையாளம் அல்ல. அதுக்கு என்ன காரணம்? முன்னாடி இதற்கு முந்தைய பதிப்பாளர்கள் காரணம், தொழில் முறையில் சரியாக புத்தகங்களை வெளியிடக்கூடிய பதிப்பாளர்கள் இல்லை. போடுகின்றவர்கள் சரியாக கணக்கு வழக்குகளை ஒப்படைப்பதில்லை, ராயல்டி கொடுப்பதில்லை என்கின்ற வருத்தத்தின் காரணமாகத்தான் விற்பனையாகக்கூடிய நூல்களை வெளியிடக்கூடிய எழுத்தாளர்கள் தனிப்பதிப்பகம் தொடங்குகிறார். இதற்கு வழிகாட்டியது வந்து மூவா. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஜெயார் ரங்கராஜு, அதுக்கு போக வேணாம். மூவா இன்றைக்கு வரைக்கும் மூவாவுடைய புத்தகங்களை மூவா குடும்பத்தினர் தான் போடுறாங்க. பாரி நிலையம் விற்பனை உரிமை. ஆகவே பொதுவாக ஒரு எழுத்தாளனே பதிப்பகம் நடத்துவது என்பது பதிப்புத்துறையினுடைய பலவீனத்தை தான் காட்டுகின்றன. வளர்ச்சியாக நம்ம பார்த்து. ஏனென்றால் எழுத்தாளன் எழுத வேண்டும், பதிப்பகம் புத்தகம் போடும். அப்போதான் அது நல்லா நடக்கும். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்வீங்க, அவங்க வேலையை அவங்க சரியாக செய்வீங்க. அப்போ அது சரியாக செய்யாததுனால இது ரொம்ப வருத்தத்துக்கு உரியது. சின்ன சின்ன மாற்றங்கள் வருது, ஆனால் இந்த மாற்றங்கள்லாம் போதாது. அதற்கு இன்னொரு நான் அறிகுறி என்ன சொல்வேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% பதிப்பகங்கள் நூலக ஆணையை நம்பித்தான் புத்தகங்கள் போடுறாங்க. அப்படின்னா அது என்ன? பதிப்புத்துறை சரியில்லை என்பதற்கு தான். வாசகர்களை நம்பி புத்தகங்களை போடுவதில்லை, புத்தக சந்தையை நம்பி புத்தகம் போடுவதில்லை. ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி எழுத்தாளருக்கு ஒரு குறைந்தபட்ச ராயல்டி தொகையாவது கொடுக்கறதுங்கிறது பதிப்பாளருக்கு வந்து கிடைக்குதான்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு பக்கம் பதிப்பாளர்கள் நாங்க எங்களுக்கு ரெண்டுமே அரசாங்கம் வந்து எங்களுக்கு நூலக ஆணையம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதை சார்ந்து இருக்கிற மாதிரி பதிப்பகங்கள். அப்ப அவர்களிடம் நல்ல நூல்களை அவர்கள் போடுவதில்லை, அந்த நூல்களை உருவாக்குவதிலே போதுமான சிரத்தை காட்டுவதில்லை, புத்தக சந்தையை விரிவாக்குவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவதில்லை. இது வந்து ஒரு விஷ சிக்கல், இடியாப்ப சிக்கல். எல்லாருடைய பிழையும் அதில் கலந்துருக்கு, கூட்டா இருக்குது. அது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தன்மையை தான் அது காட்டு. ஒரு சிறந்த பதிப்பகம்னா அவர்கள் புதிய எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கிரியா போன்ற பதிப்பகங்கள் கூட மிக பெரும் தோல்வி. இமயத்துக்கு பிறகு கிரியா இனம் கண்ட எழுத்தாளர் ஒருவருமே இல்லை. 10 ஆண்டுகள் ஆச்சு. கேட்டால் அவங்க தான் பெரிய பதிப்பகம். நீங்கள் புதிய எழுத்தாளரை கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை அப்படி செய்யக்கூடிய பதிப்பகங்கள் எத்தனை இருக்கு? இல்லை. நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். வேட்டி என்ற ஒரு தொகுப்பு கி ராஜநாராயணனுடைய நூல் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான புத்தகம். சிறுகதை தொகுப்பு. ஆனால் அதில் வந்து கட்டுரைகளும் கொஞ்சம் இருக்கும், கடிதங்களும் இருக்கும். கதைகள், கட்டுரைகள், அப்புறம் அவருக்கும் மீராவுக்கும், அவர் மீராவுக்கு எழுதின கடிதங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அதில் பார்க்கும்போது ஒன்று தெரியும், ஏற்கனவே கீரா அறிமுகமான எழுத்தாளர் தான், ஆனால் பிரபலமாகலை.
அந்த கடிதங்களை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, மீரா என்கின்ற பதிப்பாளர் அவரை வந்து ஒரு அவருடைய பலங்களை புரிந்து கொண்டு, கீராவினுடைய பலங்களை புரிந்து கொண்டு, அவரிடமிருந்து சிறந்த நூல்களை வரவழைப்பதற்கான ஏந்துகளை செய்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அன்னம் பதிப்பகம் பலவீனப்பட்ட பிறகு கூட கீரா வந்து பதிப்பாளரை மாற்றவே இல்லை. அதை விட அதிகமாக காசு தரத்துக்கு பதிப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னார், மீரா கொடுத்த புஸ்தகம் அன்னம் தான் போடும் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம்? கீரா அவ்வாறு விசுவாசமாக இருப்பதற்கு காரணம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பதிப்பாளராக அவர் இருந்திருக்கிறார். அப்படி எல்லாரும் இல்லைன்றது இல்லை. இப்போ 90% பப்பாசியில் இருக்கக்கூடிய 90% பதிப்பாளர்கள் புத்தகங்களை வாசிப்பவர்கள் கிடையாது. நீங்கள் தமிழ் புத்தகாலயத்தை தொடங்கிய கணமுத்தையா அவர் வாசிக்கிறவர், புஸ்தகத்தை வாசிப்பார், புஸ்தகத்தை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார், எல்லா எழுத்தாளர்களோட நண்பராக இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவர் ஆண்மைன்னு ஒரு புஸ்தகத்தை போட்டார், புதுமைப்பித்தனுடைய ஒரு சின்ன சிறுகதை. அதே போல் நமது இலக்கியம் என்று சிறு 48 பக்கம் கிடையாது. இந்த 2 புஸ்தகத்துக்குமே புதுமைப்பித்தன் அவசரமாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.5 பக்கத்துக்கு முன்னுரை எழுதி வச்சிருக்கார். அப்புறம் ரொம்ப 50 வருஷம் கழித்து சொல்கிறாரு, இந்த புஸ்தகத்தை இந்து பத்திரிகையில் ராகவன் மதிப்புரை எழுதின போது அவர் சொன்னார், இந்த 2 பக்கம் முன்னுரைக்காகவே இந்த புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பாளரை பாராட்டலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஒரு பதிப்பாளருக்கு அழகு. இப்போ ஒரு ஸ்டார் பிரசுரமோ, ஒரு பாரி நிலையமோ, ஒரு தமிழ் புத்தகாலயமோ, இவர்களெல்லாம் வந்து வியாபாரம் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு புஸ்தகம்னா என்னன்னு தெரியும். எழுத்தாளர்களோட பழக்கம். பாரதிதாசனோடு பாரி நிலைய செல்லப்பா நண்பர்களாக பழகியவர்கள், புதுமைப்பித்தனோடு பழகியவர்கள், அண்ணாவோடு பழகியவர்கள். சும்மா அவங்ககிட்ட போய் ஐயா ஒரு டைட்டில் கொடுங்கன்னு கேட்குறவங்க கிடையாது. அது மாதிரி பதிப்பாளர்கள் பாப்பாசியில் இன்னைக்கு 90% கிடையாது. அவங்களுக்கு புஸ்தகங்களே தெரியாது. ரொம்ப வருந்தத்தக்க நிலை. இது மாறுமா? இது மாறதுக்கான சமூகம் மாறினாதான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு முனையில இல்லை,